அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம், அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் ILC தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக வாரந்தோறும் ஒவ்வொரு சனியும் பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து இடம்பெறுகின்றது இலக்கின் சிந்தனை. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை அமைகின்றது. கலையத்தில் இங்கே மாஸ்டர் இணைந்திருக்கின்ற போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்திருக்கின்ற வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தனஞானி. வணக்கம் அருஸ். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் மாஸ்டர். வணக்கம். இன்றைய இலக்கின் சிந்தனையின் ஆசிரியர் தலையங்கம் அதிகார மாற்றம், ஈழத்தமிழர் இறமை மீள்றதுக்கான முறைமை மாற்றம் ஆனாலே பொருளாதாரம் மீழ்ச்சி பெறும் என்பதுதான் இன்றைய தலையங்கம். மாஸ்டர், கூறுங்கள் நீங்கள். இன்று எல்லோரும் சிரிக்கிறார்கள், ஆகவே நாங்களும் தொடங்குகின்ற பொழுது ஒரு சிரிப்புடன் தொடங்குகின்றோம். என்னென்னு சொன்னால், சிங்கள மக்களை பொறுத்த மட்டில் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு என்பது அந்த அரசியலமைப்பின்படி அவர்களுக்கான நாடு, அவர்களுக்கான இனம், அவர்களுக்கான பௌத்த ஆகம சட்டங்கள், இதனை உறுதி செய்கின்ற ஒரு தொகுதி. அந்த அரசியலமைப்பின் கீழ் தங்களுக்கான 9வது அரசு தலைவர் தெரிவை முடித்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக இதுவரை ஆட்சியில் இருந்த ரணில் விக்ரமசிங்க முற்றிலுமாக நிராகரிக்கப்பட்ட ஒரு நிலைக்கு போயிருக்கின்றார். சஜித் பிரேமதாஸ் இலங்கையினுடைய முதலாளித்துவ ஆதரவாளர்களாலும் தமிழர்களுக்கு இருக்கின்ற முதலாளித்துவ சிந்தனை உள்ளவர்களுடைய ஆதரவாலும் குறிப்பிடத்தக்க அளவு வாக்கை பெற்றிருக்கின்றார். ஆனா அனுரகுமார திசநாயக்க 42.3% வாக்கையை முதலாவது தெரிவில் பெற்று முன்னணி வகித்ததன் பின்னணியில் 2வது தெரிவிலும் அவர் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கின்றார். ஆனாலும் அவருக்கு எதிராக 58% வாக்கள் விழுந்திருப்பதாக அரசியல் நரி என்று சொல்லப்படுகின்ற ரணில் விக்ரமசிங்க கருதுகின்றார். அந்த பின்னணியிலே ஐக்கிய தேசிய கட்சியையும் சஜித் பிரேமதாசாவுடைய கட்சியையும் கூடவே பெருமுனையிலிருந்து தனக்கு ஆதரவாக இருந்த எம்பிக்களுடைய கட்சியையும் ஒன்றாக இணைத்து அந்த 58% வாக்கினை ஒருமைப்படுத்துவதன் மூலம் அவர்களுக்கு தெரியும், சுமந்திரன் நிச்சயமாக தங்களுக்குள் விழுந்து கும்பிட்டு அந்த சஜித்துக்கான வாக்கை அளிப்பார் என்று. ஆகவே அவர்கள் இவரை பற்றி அக்கறை எடுக்க போவது கூட இல்லை. அப்ப இந்த ஒரு பின்னணியில் இவர்களை ஒன்றிணைத்து இந்த இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த அதிகார மாற்றத்தை, ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய அதிகார மாற்றத்தை தங்களுக்கான அதிகார மாற்றமாக நவம்பர் 14 நடக்க இருக்கின்ற பொது தேர்தலில் மாற்றிவிட்டால், இப்பொழுது ஸ்ரீலங்காவுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க எவ்வாறாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட சொகுசு வாகனங்கள் எல்லாம் கொண்டு வந்து காலிமுகத்திரையில் நிறுத்தினார்களோ, அதே மாதிரியாக நவம்பர் 15 காலையில அனுரகுமார திசநாயக்காவை கொண்டு போய் காலிமுகத்திரையில் நிறுத்தி நிறைவேற்ற அதிகாரம் உள்ள ஜனாதிபதி முறையை நாங்கள் மாற்றிவிட்டோம்னு சொல்லி மீளவும் தங்களுடைய அதிகாரத்தை கொண்டு வருகின்ற பொழுது அதற்குள் எப்படியாவது மூக்கு நிலைத்துக் கொண்டு போன முறை தேசிய பட்டியலில் வந்தார். இந்த முறை சில வேளை மதிப்புக்குரிய பொருளாதார மூச்சியாளர் என்ற பட்டியல் கூட ரணில் விக்ரமசிங்க உள்நுழையலாம் என்கின்ற அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதனால்தான் நாங்கள் அதிகார மாற்றம் என்று சொல்கின்றோம். ஒரு வகையில் இந்த அதிகார மாற்றத்தில் ஈழத்தமிழர்களுக்கு பங்கெடுப்பதற்கான ஜனநாயக
முறை தெரிவு முறை 1978ஆம் ஆண்டில் இருந்தே நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதி முறைமை நடைமுறையை கொண்டு வரப்பட்டதிலிருந்தே இல்லை. அப்படியான நிலையிலும் கூட 15 ஆண்டுகளாக 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் இணையளிப்புக்கு பின்னர் 15 ஆண்டுகளாக இப்போ வெளியில்லாமல் சொல்லி முயற்சித்தார்கள். அதில் அவர்கள் வெற்றியும் பெற்றிருக்கின்றார்கள். என்னென்னு சொன்னால் என்ன காரணத்துக்காக நாங்கள் வாக்களிக்கின்றோம் என்பது தெளிவுபடுத்தப்பட வேண்டும், அல்லது அந்த வாக்கு அளிப்பில் கலந்து கொண்டு அந்த வாக்களிப்பில் அந்த வாக்குச்சீட்டை நிராகரிக்க வேண்டும். இந்த வகையில் தான் ஒரு ஜனநாயக வழியில் தங்களுடைய கருத்தை சான்றாதாரத்துடன் வெளிப்படுத்த முடியும். ஆனால் 1972ஆம் ஆண்டு வைகாசி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து நாங்கள் அரசற்ற தேசிய இனமாக்கப்பட்டோம் என்கின்ற அடிப்படையிலே தந்தை செல்வநாயகம் அவர்கள் 1975ஆம் ஆண்டிலே தன்னாட்சி உரிமையை பாராளுமன்றத்தில் பிரகடனப்படுத்தி அதன் பின்னணியில் 76ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்தை கொண்டு அதனுடைய குடியேற்றமாக 1977 பொது தேர்தலை மாற்றியமைத்து அன்றிலிருந்து நாங்கள் இந்த பாராளுமன்ற முறைமை எங்களுக்கு சட்ட ரீதியாக அர்த்தமற்ற ஒன்றுன்னு சொல்லி புறக்கணிக்கிற ஒரு மரபும் ஈழத்தமிழில் இருக்கின்றது. அந்த மரபில் இருக்கின்ற சிக்கல் என்னவென்னு சொன்னால், இதுவரை எந்த ஒரு நாடோ அல்லது எந்த ஒரு அமைப்போ அதனை ஈழத்தமிழுடைய ஜனநாயக ரீதியான புறக்கணிப்புன்னு சொல்லி கவனத்தில் எடுத்து ஈழத்தமிழுடைய தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்கான எந்த ஒரு அங்குல முயற்சியை கூட செய்யவில்லை. ஆகவே அந்த புறக்கணிப்பையும் ஒரு சிலர் தங்களுடைய ஜனநாயக உரிமையின் அடிப்படையில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அவை 2 பகுதியையும் சேர்த்து, அதாவது வாக்களித்து புறக்கணித்தல், நமக்கு நாமே வாக்களிக்கின்றோம் என்று வாக்களித்து புறக்கணித்தவர்களும் நமக்கு இந்த முறைமையை வேண்டாம் என்று நிராகரித்தவர்களும் இருக்கின்றார்கள். இதில் நமக்கு நாமே வாக்களித்தவர்களுடைய வாக்குத்தான் அனைத்துலக அடிப்படையில இந்த நோக்குக்கான தெளிவான சான்றாதாரமாக கொள்ளப்படும். அது நிறைய பெற்றிருக்கின்றது. அத்துடன் கூட இப்பொழுது இந்த ஆசிய தலையங்கத்தில் அதிகார மாற்றம் ஈழத்தமிழ் இறைமை மீளுறுதிக்கான முறைமை மாற்றமானாலே பொருளாதார மீட்சி பெறும் என்று எழுதியதற்கு காரணம் ரணில் விக்ரமசிங்காக்கு நிச்சயமா தெரியும் தான் தேர்தலில் தோல்வி அடைவேன் என்பது. அப்படி தெரிந்திருந்தும் கூட அதை வைத்ததற்கான காரணம் என்னென்றால், இந்த பொருளாதார மீட்சி என்பது தனக்கு ஆதரவான உலக நாடுகள் உலக அமைப்புகளின் பின்னணியிலே எடுக்கப்படுகிறது. ஆகவே தன்னை எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஏதோ ஒரு விதத்திலே இந்த பொருளாதார ரீதியாக ஆட்சியோடு இணைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்று அவருக்கு தெரியும். அதன் காரணத்தினால் அவர் இந்த தேர்தலை வைத்தார். அந்த பின்னணியில் தான் இப்பொழுது கூட சஜித் பிரேமதாசவுடைய கட்சியுடனும் மொட்டு கட்சியிலிருந்து ரணில் விக்ரமசிங்காக்கு ஆதரவு அளித்த கட்சியுடன் இணைந்து ஐக்கிய தேசிய கட்சியை அதற்குள் கொண்டு தான் தள்ளி நின்று கொண்டு இந்த பாராளுமன்ற 14ஆம் தேதி தேர்தலில் சுமந்திரன் தானாகவே அதற்குள் இணைந்து கொள்வார் என்பது அவர்களுக்கு தெரியும். அதை பற்றிய பிரச்சனை அவர்களுக்கு இல்லை. அவர்களையும் சேர்த்துக்கொண்டு தாங்கள் பாராளுமன்றத்தில் அதிக ஆசனங்களை பெற்று நிறைவேற்ற அதிகாரமுள்ள ஜனாதிபதி முறைமையை மாற்றிவிட்டால் இன்று மகிழ்ந்து கொண்டாடும் தேசிய மக்கள் சக்தியினுடைய அனுரகுமார திசாநாயக்கருடைய வெற்றி அடுத்த நாள் காலையே நவம்பர் 15ஆம் தேதி காலையே மாற்றப்பட்டு விடும் என்பதும் தங்களுடைய அதிகாரம் மூலம் வந்துவிடும் என்று அவர் நோக்காக இருக்கின்றது. ஆகவே இந்த அதிகார மாற்றத்தை மையமாக வைத்து நடைபெற்ற இந்த மாற்றத்தை அதிகார மாற்றத்துக்கு ஊடாக வேறு விதமாக தங்கள் கைக்கெடுப்பதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் அந்த தலையங்கம் வைக்கப்பட்டது. அதே நேரத்தில் இதிலே அனுரகுமார திசாநாயக்காவினுடைய 2 கருத்துக்கள் அவருடைய மொழியிலேயே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒன்று இந்த மண்ணுக்கு யுத்தம் இந்த மண்ணுக்கு புத்தம் புதிய ஆரம்பம் என்று அவசியமாகும். சிங்கள தமிழ் முஸ்லிம்களாகிய அனைவரது ஒன்று சேர்ந்த வலிமை ஆரம்பிக்கின்ற யுகத்தின் அடிக்கல்லாக அமையும். அதன் மீதுதான் புதிய மறுமலர்ச்சி யுகம் கட்டியெழுப்பப்படும். வாருங்கள், நாங்கள் அதற்காக கைகோர்த்துக் கொள்வோம் என்கின்ற அறைகூவல். அடுத்தது சந்தர்ப்பவாதம், அதிகார மோகம், சர்வாதிகாரம் மற்றும் இனவாதம் காரணமாக எமது நாட்டை மேலும் உயர்த்தி வைக்க எம்மால் முடியாதுள்ளது. இருப்பினும் நமக்கு வரலாற்றில் நழுவவிட முடியாத சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்திருக்கின்றது. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து
பல்வகைத்தன்மை ஏற்றுக்கொள்ளும் செழிப்பான நாட்டை கட்டியெழுப்போம் என்பது. இந்த ரெண்டு விடயமும் இலங்கை தீவினுடைய பொருளாதார வங்குரோத்து நிலைமையையும் அதே நேரத்திலே சிங்கள பௌத்த பேரினவாதம் ஈழத்தமிழரை 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் இன அழிப்பின் மூலமாக முற்று முழுதாக இன அழிப்பு, இனத்துடைப்பு, பண்பாட்டு இன அழிப்பு என்பனவற்றை செய்து அந்த மக்களையே ஒரு சமூகம் என்ற நிலைக்கு கிட்டத்தட்ட 176,000 ஈழத்தமிழர்களை தேசமாக கொன்றளித்து விட்டு இனப்படுகொலை செய்துவிட்டு அந்த பின்னணியில் அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழலை உருவாக்கிவிட்டு இப்பொழுது அடித்துட்டு அப்பம் கொடுப்பது போல நாங்கள் நீங்கள் வடக்கு கிழக்கு என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வடக்கு கிழக்கில் நாங்கள் உங்களுக்கான நாளாந்த வாழ்வுக்குரிய பிச்சைகளை போடுகின்றோம், நீங்கள் அதை இச்சையாக பெற்றுக்கொள்கின்ற அடிப்படையில் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவேதான் சில ராஜதந்திரிகள், குறிப்பாக எரிக் சோல்ஹெய்ம் உட்பட சொல்கின்றார்கள் இந்த தேர்தலில் இனவாதம் பேசப்படவில்லை என்று. ஏனென்றால் இனவாதம் என்று சொல்வதற்கு அந்த இனமே இன்று முற்று முழுதாக ஆயுதப்படைகளின் நிர்வாகத்தின் கீழ், நேற்றைக்கு ஆயுதப்படைகள் ஆக்கிரமிப்பின் கீழ் அந்த இன அழிப்பு நடைபெற்றது. இன்று அந்த ஆயுதப்படைகள் நிர்வாகத்தின் கீழ் அவர்களே பாராளுமன்ற கொடுங்கோன்மையை முன்னெடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கின்ற பொழுது அங்கு வடக்கு கிழக்கிலும் 2 சமூகங்கள் தான் கணக்கு தெரிகின்றது. அவர்கள் அனுரகுமார திசாநாயக்கா பேசுகின்ற பொழுது கூட வடக்கு கிழக்கு என்று பேசுகின்றாரே தவிர தமிழருடைய தாயகம் உண்டோ அல்ல ஆக குறைந்தது வடக்கு கிழக்கு பிரதேசம் ஒன்று இணைத்து கூட பேசவில்லை. ஆகவே இவருடைய மனநிலை எதுவே மாறாத நிலையில் தங்களுடைய அதிகார மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றார். அந்த அதிகார மாற்றத்துக்குள் ஒரு போற்றப்படத்தக்க விஷயம் இருக்கின்றது. 1910ஆம் ஆண்டு பிரித்தானிய காலனித்துவ அரசினால் இந்த படித்தோர்குலாத்து ஜனநாயகம் என்கின்ற இந்த 114 ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டு வந்த இலங்கையினுடைய தேச மக்கள் என்று சொல்லப்பட்ட தமிழர்களுடைய, சிங்களவர்களுடைய, அதன் பின்பு அங்கு வர்த்தக ரீதியாகவோ குடிகளாகிய முஸ்லிம்களுடைய, தொழில் ரீதியாக குடிகளாகிய மலையக தமிழர்களுடைய எந்த விதமான ஜனநாயக பங்களிப்பை மறுத்து ஒரு சிறிய கூட்டம் கொழும்பிலிருந்து தாங்கள் நினைத்த மாதிரி இலங்கை தீவினுடைய ஆளுமையை முன்னெடுத்து அந்த பின்னணியிலே மக்களுடைய மனித வலுவையும் நாட்டினுடைய எல்லா விதமான வளங்களையும் தங்களுக்கு விருப்பமான நாடுகள் போதிய அளவு சுழன்றதற்கு இடம் கொடுத்து நடத்தி கொண்டு வந்த இந்த 114 ஆண்டுகால ஆட்சியினுடைய விளைவாகத்தான் இன்று எல்லா வளமும் இருக்கின்ற இலங்கை தீவு உலகத்திலே பொருளாதார வங்குரோத்து நாடுகளின் வரிசையிலே முன்னணியிலே நின்று கொண்டிருக்கின்றது. இந்த தன்மையை இவர்கள் ஏற்படுத்திய காரணத்தினால் இந்த படித்தோர்களுக்கு ஜனநாயகத்தை மாற்றியமைக்கின்ற ஒரு சிங்கள இனத்தினுடைய ஒரு செயற்பாடாக அனுரகுமார திசாநாயக்காவினுடைய ஆட்சி மாற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கின்றது. இதற்கு காரணம் அந்த 1910ஆம் ஆண்டு தேர்தலில் கிட்டத்தட்ட 11 லட்சம் மக்கள் வாழ்ந்த அந்த நேரத்திலே 2903 பேர் மட்டுமே வாக்களிக்கக்கூடிய முறையில் ஆங்கிலம் படித்த சொத்துடைமை உள்ள ஆண்கள் மட்டும் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டார்கள். அதிலே கிட்டத்தட்ட 1600 பேரை கிட்ட சிங்களவர்களாகவும் 1400 பேரை கிட்ட தமிழர்களாக இருந்தார்கள். ஆகவே அவர்கள் உண்மையான சிங்களவர்களாக, உண்மையான தமிழர்களாக இருக்கவில்லை. அதற்கு மாறாக பிரித்தானிய காலனித்துவம் உருவாக்கிய செயற்கையான சிலனிஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு செயற்கை தேசியத்தினுடைய பின்னணியில் செயற்கையாக தமிழர்களுடைய 2 அரசுகளையும், யாழ்ப்பாண வன்னி அரசுகளையும் சிங்களவர்களுடைய கோட்டை கண்டி அரசுகளையும் முனைத்து இந்த எல்லைகளை ஒருமைப்படுத்தி தங்களுடைய விருப்பக்கு ஏற்ப பிரித்தானிய அரசாங்கம் உருவாக்கிய அந்த செயற்கையான அந்த ஒற்றையாட்சி முறைமைக்கு நடத்தப்பட்ட ஒரு தேர்தலாக தான் அமைந்தது. இதற்காக சொல்கின்றோம் என்றால் அனுரகுமார திசாநாயக்கா இதில் தான் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும். இலங்கையில் இன்றும் கிட்டத்தட்ட
21 மில்லியன் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் வடக்கு கிழக்கில் தான் தமிழர்களுடைய தாயகம் என்கின்ற ஒரு பரிணாமம் ஏற்பட்டு வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய ஆட்சிக்குள் இருக்க வேண்டும் என்று தமிழர்கள் விரும்புகின்ற இந்த நிலையில் இவர் எந்த விதமான தமிழர்களையும் சிங்களர்களையும் முஸ்லிம்களையும் ஒருமைப்படுத்தி வலிமையை ஏற்படுத்துகின்ற முறைமையை கொண்டு வந்தாலும் இந்த ஒற்றையாட்சி பாராளுமன்ற முறைகள் கொண்டு வர முடியாது. இன்னும் சிறப்பாக கூறப்போனால் இந்த சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள், மலையக மக்கள் இவர்களுடைய மக்களுடைய இந்த சிவில் சமூகங்கள் மக்களுடைய இந்த உண்மையான அக்கறை உள்ள பிரதிநிதிகள் ஒரு இடத்தில் உட்கார்ந்திருந்து ஒரு ஏற்றுக்கொண்டு அந்த பின்னணியிலே இந்த நாட்டினுடைய எதிர்காலம் எப்படி அமையும் என்கின்ற ஒரு அரசியலமைப்பு உருவாக்கினால்தான் சாத்தியமாகும். அதற்கான அந்த துணிவை அனுரகுமார திசாநாயக்க பெறுவதாக இருந்தால் அவர் முதல்ல ஒரு சிறிய வேலை தான் செய்ய வேண்டும். அதாவது ஈழத்தமிழர்கள், சிங்களவர்கள், தேச மக்கள், ஏனென்றால் அவர்கள் இந்த நாட்டிலே வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து இறைமையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனை ஏற்றுக்கொண்டு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லிம் மலைய மக்களுடைய அரசியல் உரிமைகளையும் நாங்கள் பாதுகாத்து நெறிப்படுத்தி கட்டமைக்க வேண்டும் என்கின்ற அதை ஏற்றுக்கொள்பவராக இருந்தால், அந்த ஈழத்தமிழுடைய இறைமையை ஏற்றுக்கொள்பவர்களாக இருந்தால், அந்த பின்னணியிலே அந்த நாட்டுக்கான உண்மையான பொருளாதார முயற்சி ஏற்படும் என்பதுதான் இந்த ஆசிரியர் தலைங்கத்தினுடைய கருத்து. அதை முன்னிலைப்படுத்தி இப்பொழுது பொது வேட்பாளர் நிறுத்தி அந்த பொது வேட்பாளர் கூடாக தங்களுக்கான ஒரு தனித்துவமான தேசியத்தன்மை இருக்கின்றது. அந்த தேசியத்தன்மை இறைமையும் தன்னாட்சியும் உள்ள வகையிலான தாங்கள் வாழக்கூடிய முறையிலான பாதுகாப்பான அமைதியான வளர்ச்சியை தரக்கூடிய முறையிலான தீர்வை தந்தால் தான் தாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று ஈழத்தமிழர்கள் வெளிப்படுத்தியிருக்கிற சூழலிலே இந்த பொது தேர்தலையும் இவர்கள் கூட்டணியாக ஒரு தேசிய கூட்டணி, தமிழ் தேசிய கூட்டணியாக ஒன்றிணைத்து அதனை செய்ய வேண்டும். இது தேவை என்பதை உணர்ந்து கொண்ட சோரம் போனார்கள் வவுனியாவிலே தமிழரசு கட்சியினர். ஆனால் அவர்கள் சோரம் போன நிலை வரலாறாக இருக்கின்றது. ஆகவே இவர்கள் இதையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி தாங்கள் தான் தமிழ் தேசிய தன்மை கொண்டவர்கள், எங்களுடன் எல்லாரும் கூட்டணி என்கின்ற ஒரு மக்களை மயக்கப்படுத்துகிற தன்மையும் இதற்கு ஏற்படுத்தப்பட முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவற்றை எச்சரிக்கையாக வைத்து மக்கள் இது எங்களுடைய சொந்த மண், இதை நாங்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும். இது இப்போ மட்டும் பேசப்படவில்லை. 1772 பொன்னம்பலம் ராமநாதனை ஆர்மனாவலர் வண்ணார்பனையில் கொண்டு வந்து இலங்கையினுடைய பிரதிநிதியாக, தமிழர் பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிற பொழுது அவர் கூறிய விடயம் என்னென்றால், தமிழர்கள் தங்கள் பிரதேசங்களை, தங்கள் தாயகத்தை தாங்களே ஆள வேண்டும் என்று. இது இன்டர்நெட் ஏற்பட்ட ஒன்று அல்ல. இது 1872 பிரித்தானிய அரசாங்கத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட தெளிவான செய்தி. அதனைத்தான் இன்றைக்கு பொது வேட்பாளர்கள் மீளவும் நிறுவியிருக்கிறார். ஆகவே இந்த வரலாற்று தன்மையுடன் இருக்கின்ற இந்த தன்மையை அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் சரியான முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஆசிரியர் தலையங்கத்துடைய மைய கருத்தாக இருக்கின்றது. நன்றி வாசர். தமிழ் பொது வேட்பாளருடைய தாற்பயத்தை தமிழர் தரப்பு புரிந்து கொள்ளவில்லை என்பது ஓரளவுக்கு தெரியுது, முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்று தெரிகின்றது. ஆனால் சிங்கள தேசத்திலும் சர்வதேச நாடுகளிலும் இது தொடர்பாக அவர் சிந்திக்கிறார்கள் என்றால், தமிழர்கள் இன்னும் அதாவது நீங்கள் அடிக்கடி கூறுவது போல் ஜனநாயக வழியில் தமிழர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதற்கு தயாரில்லை என்று கூறுகின்ற அந்த நேரத்தில் இப்படி ஒரு முறைமையை கண்டுபிடித்திருக்கிறார் என்பது அவர்கள் தலையடியை கொடுத்திருக்கின்றது. தெற்கிழங்கையில் வருகின்ற பத்திரிகைகள் அதை சிறப்பாக வெளிப்படுத்துகின்ற விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அரசு உங்களிடம் வருகின்ற இப்ப பொருளாதாரம் தான் இலங்கை தீவில் பிரச்சனை என்று சொன்னால், ரணில் விக்ரமசிங்க தான் பொருளாதாரத்தை மீட்டு விட்டேன் என்று சொன்னார். அப்படி என்றால் ஏன் அந்த சிங்கள மக்கள் அவருக்கு ஆதரவு வழங்கவில்லை? மாறாக அனுரகுமார திசாநாயக்கா பொறுத்தமட்டில் அவரிடம் நிறைய ஆளுமை இல்லை என்ற விடயங்களை அவர்கள் கூறுகின்ற நேரத்தில், ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை இருக்கின்றது என்றதை அடையாளம் காண்பதும் அதற்கொரு தீர்வு முடிவுக்கு வருவது எவ்வளவு முக்கியம்? இந்த பொருளாதாரத்தை உண்மையில் பொருளாதாரம் அழிவடைந்ததற்கு காரணம் இந்த இனவாத கொள்கை என்பது தெளிவானதொன்று. அதற்கு அது ஒரு இரு இனங்களை சுயமாக வாழவிட்டால் எவ்வளவு தூரம் தங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் என்பதற்கு சிறந்த உதாரணம் சிங்கப்பூரும் மலேசியாவும். ஆனால் ஒரு இனத்தை அடக்குமுறையால் அழிப்பதனூடாக எவ்வாறு ஒரு நாடும் தாங்களும் அழிந்து போகலாம் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இலங்கை.
இரண்டும் சிறந்த உதாரணங்கள். ஆனா நீங்கள் பாருங்கள், இப்ப 74-75 ஆண்டுகளில் ஜேவர்த்தனா அவர்கள் திறந்த பொருளாதார கொள்கை என்று கொண்டு வந்தது அப்போது இந்தியாவில் கூட அவ்வாறு கொண்டு வரப்படவில்லை. பெருமளவான முதலீட்டாளர்களை உள்வாங்குவதற்கான ஒரு திட்டமாகத்தான் இருந்தது. இப்ப நீங்க பாருங்கள், தாய்வானை எடுத்து பாருங்கள். தாய்வானை பொறுத்தவரையில் தாய்வானில் பெருமளவான முதலீடுகள் இருக்கின்றன. இப்ப உலகத்துக்கே மைக்ரோசிப் என்ற அந்த மென் கடத்திகளை அவர்கள் விநியோகம் செய்கிற அளவுக்கு அவர்கள் பொருளாதாரத்தை அந்த முதலீடுகள் கொண்டு வந்திருந்தன. அவ்வாறான ஒரு நிலைதான் இலங்கையை அப்போது அவர்கள் வடிவமைத்திருந்தார்கள் ஜேவர்த்தனாக. ஆனால் அவரின் இனவாத கொள்கை, இந்த 1983 ஆண்டு கலவரம் பெருமளவான முதலீட்டாளர்களை இலங்கையை விட்டு தலைதறிக்க ஓட வைத்திருந்தன. அதன் பிற்பாடு நடைபெற்ற சம்பவங்கள் குண்டுவெடிப்புகளாக இருக்கலாம், தாக்குதல்களாக இருக்கலாம். அப்ப இலங்கை ஒரு பாதுகாப்பற்ற நாடு என்ற நிலையில் இப்போது நீங்கள் பார்க்கலாம், இந்த இஸ்ரேலிலிருந்து எவ்வளவு முதலீட்டாளர்கள் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு புத்திஜீவிகள் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு தொழிலாளர்கள் ஸ்கில் ஒர்க்கர்ஸ் என்று சொல்றோம் அவர்கள் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று வெளியேற்றமாகத்தான் இருந்தது. அவர்கள் போய் வியட்நாம், தாய்லாந்து, இந்தோனேஷியா, பங்களாதேஷ் என்று சொல்லி அங்கு செட்டில் ஆகிவிட்டார். உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கார்மெண்ட் தொழிற்சாலைகள் எல்லாம் பெருமளவில் பங்களாதேஷில் தான், வியட்நாம், பங்களாதேஷில் தான் அவர்கள் தங்கள் முகாம்களை இட்டிருக்கிறார்கள். அப்ப இவ்வாறு அந்த பொருளாதாரத்தை மிக பாரிய அளவில் வீழ்ந்த அடி இந்த இவர்களின் இனவாத சிந்தனை. அதே போலதான் இந்த வடக்கு கிழக்கு கடல் பகுதி இந்த இனப்பிரச்சனையை தூவமிட்டு அதை மேலும் மேலும் விரிவாக்கி அந்த கடல் வளத்தை கொள்ளையடித்திருந்தது இந்தியா. அப்ப ரணில் விக்ரமசிங்க, நீங்கள் கேட்டது போல, ஏன் ரணில் விக்ரமசிங்காவை மக்கள் அவர் பொருளாதாரத்தை மீட்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று எவ்வாறு மீட்டார் என்று சொன்னால், வட்டிக்கு மேல் வட்டிக்கு கடன் வாங்கி மீட்டார். அது கிட்டத்தட்ட 95% வட்டியாக வளரப்போகிறது என்ற கருத்துக்களும் இருக்கின்றன. சிங்கள மக்களை பொறுத்தவரையில் சிங்கள மக்கள் இப்ப ஓரளவாவது ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டிய இருக்கிற நிலையில் வந்திருக்கிறார்கள் அல்லது புரிய வைத்திருக்கிறார்கள். அதுதான் சொல்வது, கிராமமாக போய் மக்களை அரசியல் படுத்துவது. இப்ப அவர்களுக்கு தெரிகிறது ரணில் விக்ரமசிங்காவின் ஒரு தற்காலிகமாகும். உண்மையில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இனப்பிரச்சனை தீர்க்கப்படாத வரையிலும் இந்த இலங்கையின் பொருளாதாரம் மேலோங்குவதற்கான எந்த சாத்தியங்களும் இல்லை. உதாரணமாக நாங்கள் இதை பல தடவை கூறியிருக்கின்றேன். அதாவது வடக்கு கிழக்கில் இருந்து ஒரு வருடத்துக்கு அவர்கள் அள்ளிக்கொண்டு போகின்ற மீன் பெறுமதி $2.8 பில்லியன். நீங்கள் IMF-விடம் கையேந்தியது $2.9 பில்லியன். அப்ப இது நீங்கள் IMF-விடம் கையேந்தியதை நீங்கள் ஒரு வருடத்தில் பெற்றுவிட்டு போகலாம். நீங்கள் அதாவது இந்த இன பிரச்சனையை தீர்த்து வைத்து இலங்கை முழுவதிலும் ஒரு உறுதித்தன்மையை ஏற்படுத்தினார். இப்ப இவ்வாறான ஒரு நிலைதான் இப்ப ரணில் விக்ரமசிங்கா உடனடியாக மீட்டாலும், ஆனால் ரணில் விக்ரமசிங்காவால் மேலும் இந்த நாட்டை கொண்டு செல்ல முடியாது என்பது மக்களுக்கு தெளிவாக விளங்கியது ஒன்று. என்னென்றால், அவர் வந்தாலும் அவர் ஊழல்வாதிகளையும் இந்த நாட்டை சீரழித்தவர்களையும் இனவாதிகளையும் காப்பாற்றி வைத்திருந்தார். அவர் ஒரு அவர்களை காப்பாற்றி வைத்துக் கொண்டு இந்த நாட்டு மக்களுக்கு ஏதோ தான் செய்வது போல ஒரு பாசாங்கு செய்ததுதான் அந்த மக்களால் அவர் அடித்து துரத்தப்பட்டதுக்குரிய ஒரு காரணம் முற்றுமுழுதாக தான் இருக்கின்றது. ஏனென்றால், எவ்வாறு ரணில் விக்ரமசிங்கா தமிழ் மக்களுக்கு ஒரு இரட்டை அரசியலை செய்தாரோ அதே போன்ற ஒரு இரட்டை அரசியலை சிங்கள பகுதிக்கும் மெல்ல மெல்ல அவர் விஸ்தரித்த போதுதான் அந்த வீழ்ச்சி ஆரம்பமாகியிருந்தது. நன்றி அரசுகளே. இனப்பிரச்சினைக்கான தீர்வு காணும் வரை பொருளாதாரம் மீட்சி பெறாது என்பது பலர் கூறியதை நான் கேட்டிருக்கின்றேன். அனுரகுமார திசாநாயக்கா பொறுத்த மட்டில் சிலர் கூறுகிறார்கள், சந்தர்ப்பத்தை கொடுத்து பாருங்கள், அவர் இனப்பிரச்சினைக்கான தீர்வை கொண்டு வருவார் என்று. 75 ஆண்டுகளாக சந்தர்ப்பங்கள் கொடுத்து இதுவரையில் எந்த ஒரு தீர்வையும் தமிழ் மக்கள் பெறவில்லை. இவருக்கு சந்தர்ப்பம் கொடுப்பது என்று சில தமிழர்கள் கூறுவது நியாயம் இருக்கிறதா? அதனையும் ஆசிரியர் தலைங்கத்தில் சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். அதாவது இப்பொழுது இருக்கின்ற இலங்கை தீவினுடைய பொருளாதார தன்மையையும் மக்களுடைய
வறுமை தன்மையை, குறிப்பாக மில்லியன் கணக்கான சிறுவர்கள் ஊட்டச்சத்தின்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த இக்கட்டான நிலையையும் கருத்தில் கொண்டு அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஒரு புதிய யுகத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடும். ஆனால் அவருடைய அரசியல் வரலாற்று பின்னணி எடுத்து நோக்கின்ற பொழுது ஜேவிபியில் அதனுடைய தலைவராக இருந்த ரோகண விஜயவீரா அவர்களை யாழ்ப்பாணத்தில் சிறை வைத்திருந்த பொழுது ஈழத்தமிழர்கள் தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் எடுத்த முயற்சிகள் காரணமாகத்தான் அவர் விடுவிக்கப்பட்டு ஜேவிபி ஒரு சிங்கள மக்களுக்கான அடிமட்ட பேரியக்கமாக வளர்ந்தது என்பது வரலாறு. அதை கூட அவர் கவனத்தில் எடுப்பது தெரியாது என்றால், அவருக்கு அந்த வரலாறு தெரியுமோ தெரியாது என்றால், அந்த நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது அவர் ஒரு முதிர்ச்சி பெற்ற இளைஞனாக கூட வளரவில்லை. ஆகவே முதலில் அவர் ஒன்று கூறினார், எனக்கு தெரிந்தது இருக்கிறது, தெரியாதும் இருக்கின்றது, தெரிந்ததை கொண்டு அறிவை மேம்படுத்த விரும்புகின்றேன், தெரிந்ததை மேலும் மேம்படுத்த விரும்புகின்றேன், தெரியாததை கொண்டு அறிவை மேம்படுத்த விரும்புகின்றேன். அந்த வகையில் சிறந்தது எதுவோ அதை நான் நாட்டினுடைய நலனுக்காக செயல்படுத்த விரும்புகின்றேன் கூறினார். ஆனால் அவருக்கு இதில் தெளிவாக சொல்லியிருக்கின்றது, நீங்கள் ஒரு மார்க்சிய லெனினிச சிந்தனையில் வந்த ஒரு அரசியல் பாரம்பரியத்தை கொண்டவர்கள் என்ற எண்ணம் கூட இல்லாமல் இந்த ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்தில் அமைச்சராகவும் இருந்திருக்கின்றீர்கள், ஜேவிபியினுடைய நாடாளுமன்ற தலைவராகவும் இருந்திருக்கின்றீர்கள். அந்த சூழலில்தான் ஈழத்தமிழர்கள் மேல் இன அழிப்பும் இன துடைப்பும் பண்பாட்டு இன அழிப்புகள் நடந்து உச்சகட்டமாக முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு கூட நடைபெற்றது. இந்த நேரத்திலெல்லாம் நீங்கள் உங்களுடைய அந்த சித்தாந்த கடமையை, சித்தாந்த பொறுப்பை கூட நீங்கள் செய்யாத ஒரு நிலை இருக்கின்றது. அதற்கு உங்களுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அதன் காரணமாக நீங்கள் செய்யாத விட்டாலும் வரலாற்றில் அந்த நிலை இருக்கின்றது. அந்த நினைவுதான் உங்களுக்கான வாக்கை தமிழருடைய தாய பகுதியில் குறைத்திருக்கின்றது. ஏனென்றால் எப்பொழுதுமே நினைவுதான் வாழ்க்கை. அந்த நினைவுதான் வாழ்க்கை என்ற அடிப்படையிலே தமிழர்களுடைய தத்துவம் சொல்லப்படுகின்ற சைவ சித்தாந்தத்தில் கூட சொல்வார்கள், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கின்ற அடிப்படையிலே மனித மனம் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. மனம் எல்லாவற்றையும் பற்றி பிடிக்கும். அதில் சித்தம் என்கின்ற அந்த தளத்திலே பதியப்பட்டிருக்கிறவற்றை புத்தி போய் ஆராய்ந்து அதிலிருந்து இதை நான் செய்ய வேண்டும் என்று தேர்ந்தெடுத்து தான் நான் என்ற அடிப்படையிலே செய்யும் என்று. ஆகவே உங்களுடைய இந்த வரலாற்று தன்மை நீங்கள் இடதுசாரித்தத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு துணிச்சல் உள்ள தலைவர் இல்லை என்பதை வெளிப்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலையை மாற்றுவது உங்களுடைய பொறுப்பு. அப்படி நீங்கள் மாற்றுவதாக இருந்தால் எடுப்பிலேயே நீங்கள் உண்மையிலே இடதுசாரி தத்துவத்திலே சரி, குறிப்பாக மார்க்சிசத்தில் இந்த இன, மத, மொழி, நிற, பிரதேச, சாதிய, உள்ளவர் இல்லாத, படித்தவர் படிக்காத பேதங்களெல்லாம் கடந்து மக்களுடைய சமத்துவத்தையும் மக்களுடைய சமூக ஈர்ப்பையும் ஏற்படுத்த வேண்டும். அந்த தன்மையுடன் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதை நிறுவுவதற்கான ஒரு காலமாகத்தான் உங்களுக்கு குறைந்த அளவிலே வாக்களித்து உங்களுக்கான அந்த எச்சரிப்பை தமிழருடைய தாயப்பதி வெளிப்படுத்தி இருக்கிறதே தவிர, தனிப்பட்ட அனுரகுமார திசாநாயக்க என்று வடக்கிலும் கிழக்கிலும் இவற்றை கடந்து வாழ வேண்டும் என்று சொன்ன அந்த கருத்தியலுக்கு அல்ல. அந்த கருத்தியல் ஒரு ஒரு சித்தாந்த அடிப்படையில் அமைவதாக இருந்தால், நாங்களும் கூட மத ரீதியான நம்பிக்கைகளை கொண்டவர்களாக இருந்தாலும் அதை கடந்து சித்தாந்த அடிப்படையிலே இன்றும் கூட ஒன்றிய குலம் ஒருவனே தேவன் என்ற அந்த பின்னணியை மக்களுடைய நலன், தேசத்தினுடைய நலன், தேசத்துக்குள் மதம் இணைக்கப்படக்கூடாது, தேசத்துக்குள் மொழி, நிற, பிரதேச, சாதிய, உள்ளவர் இல்லாதவர், படித்தவர் படிக்காத தன்மைகள் எல்லாம் இணைக்கப்படக்கூடாது என்ற அந்த தத்துவத்தை வலியுறுத்துவர்கள் தான். அதை நீங்கள் செய்வதாக இருந்தால் நீங்கள் உண்மையான, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் தான் ஈழத்தமிழர் தேசிய விடுதலை போராட்டம் நிகழ்ந்தது. ஆகவே அந்த தேசிய விடுதலை போராட்டத்தை உண்மைத்தன்மையை ஏற்றுக்கொண்டு அது பிரிவினை அல்ல என்பதையும், அது ஒரு மக்கள் தங்களை சொந்த மண்ணில் வாழ்வதற்காக எடுத்த முயற்சி என்பதையும், அதே முயற்சியைத்தான் இன்று சிங்கள மக்கள் அங்கிருக்கின்ற பிராந்திய உலக வல்லாண்மைகளுக்கு எதிராக செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் எங்களுடைய மண்ணில் வாழ்வதற்கான அந்த உரிமையை நாங்கள் நிலைநாட்டுகின்ற பொழுது நீங்கள் பக்கத்துணியாக இருந்திருந்தால் இன்று நீங்கள் இந்த பிராந்திய
உலக வல்லாண்மைகளுடன் உங்களுடைய சொந்த மண்ணில் நீங்கள் வாழ்வதற்கான போராட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. இந்த உண்மைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் இருந்தால் மக்களிடம் போங்கள், மக்களை இணையுங்கள். தயவு செய்து இந்த இப்ப இருக்கின்ற இந்த பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தில் இருக்கின்ற எல்லோரையுமே தூக்கி எறிந்து விட்டு அந்தந்த பகுதியில் இருக்கின்ற சிவில் அமைப்புகள், அந்தந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்காக மண்ணுக்காக வாழ்கின்றவர்கள், அவர்கள் எந்த இனத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மொழியை பேசுபவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை இணைத்து அவர்களுக்கு கூடாக மக்களுடைய கருத்தை அறியுங்கள். அதன் மூலமாக மக்களுடைய அந்த பலத்தை நீங்கள் எல்லா பலமும் உள்ள எங்கள் இலங்கை தீவுக்கு கொடுப்பார்களா இருந்தால் நாங்கள் எங்களுக்குள்ளே நாங்கள் எங்களுடைய நாடு எங்களுடைய மண் என்ற அந்த தன்மையை ஒவ்வொரு இலங்கை தீவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு வழியை செய்வீர்களா இருந்தால் தான் இந்த பிரச்சனை தீரும் என்றுதான் கூறுகின்றோம். மாஸ்டர், இப்ப மார்க்சிச கொள்கை கொண்டவர் என்றதை நீங்கள் கூறி இன மத மொழி பேதமின்றி அவ்வாறான கொள்கை தான் அவர்களுடைய கொள்கை என்றால், ஈழத்தமிழர்கள் போராடிய பொழுது, போராட்டம் நடந்து முடிவுக்கு வந்த பின்பு பேச்சுவார்த்தையில் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது ஜேவிபியினர் முற்றுமுழுதாக அதை நிராகரித்து அதற்கு எதிராக போராட்டம் நடத்தினார்கள். அப்பொழுது அவ்வாறான ஒரு கொள்கை கொண்டவர்கள் என்றால் எவ்வாறு இந்த இனப்பிரச்சனையை தீர்த்து வைப்பார் என்ற கேள்வியை கூட எங்களுடைய மக்கள் கேட்கிறார்கள். நியாயமானதும் உண்மையானதுமான கேள்வி என்றால் எப்பொழுதும் நேர்மையும் உண்மைத்தனம் வெளிப்பட்டால் தான் அதுக்கான பதில் கிடைக்கும். ஆகவே எங்களுடைய மக்களுடைய அந்த சந்தேகத்தில் எந்த விதமான ஒரு தவறும் இல்லை. அது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கின்றது. இன்று நீங்கள் எங்களுடைய சொந்த மண்ணில் நாங்கள் வாழ்வதுதான் இறமை என்பதை நீங்கள் மறுத்த காரணத்தினால் உங்களுடைய சொந்த மண்ணில் நீங்கள் வாழ இயலாதவாறு அனைத்துலக நாணய நிதியமும் உலக வங்கியும் ஆசியா அபிவிருத்தி வங்கியும் உலக வல்லாண்மைகளின் அடிப்படையிலும் பிராந்திய மேலாண்மையின் அடிப்படையிலும் இருக்கின்ற அந்த கட்டுப்பாடுகளுக்குள்ளாம் சிக்குண்டு தவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். வெளியே வர முடியாமல் இருக்கின்றீர்கள். அங்கிருந்து வெளியே வருவதாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். அரசியலில் தவறுகளை திருத்தத்துக்கான சந்தர்ப்பமாக தான் தரப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் கூறுவதோடு மக்களுக்கு அந்த நம்பிக்கை ஏற்படாது. ஏனென்று சொன்னால் நீங்கள் இதுவரையந்தும் இப்பொழுதும் கூட நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் சொன்னால் தமிழ் பகுதிகளுக்கு போலீஸ் அதிகாரம் இந்த காரணங்களும் வழங்கப்பட மாட்டார் என்று கூறியிருக்கின்றீர்கள். ஆக மக்களுடைய பாதுகாப்பை மக்களே முன்னெடுப்பதை எந்த சித்தாந்தம் மறுக்கிறது? எல்லா சித்தாந்தமே மக்களுடைய பாதுகாப்பு மக்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றது. மார்க்ஸ் மறுத்தாரா, லெனின் மறுத்தாரா, மார்க்சியம் மறுத்தாரா? அதுவும் குறிப்பாக மார்க்சியம் கூட கோட்பாட்டை இங்கு குறிப்பிட்டிருக்கின்றோம். என்னன்னு சொன்னால் மார்க்சியம் மிக தெளிவாக அந்த கோட்பாடுகள் கூறினார். ஏனென்றால் ஒன்று அணுவாயுதத்துக்கு முன்னால் மனித வலுவும் செயலிழக்கும் என்பது. ஆகவே இலங்கை தீவினுடைய அனைத்து மக்களுடைய மனித வலுவும் சேர்க்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயம். இரண்டாவது ஒரு விஷயம் சொன்னால், கிராமத்துக்கு போங்கள், கிராமத்தில் மக்களுடைய குரலாக மாறுங்கள் என்று. தமிழ் கிராமங்களுக்கு வாங்கள், அங்கு எந்த தூரத்துக்கு தேவைகள் இருக்கின்றதை புரிந்து கொள்ளுங்கள். மக்கள் வறுமை கூட்டுக்கு கீழ் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் அறியாமைக்குள் சிக்கி திணறிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த அறியாமைக்குள்ளும் வறுமை கூட்டுக்குள்ளும் சிக்கி திணறிக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கான அந்த பலம் அந்த மண்ணினுடைய நிலத்தில் இருந்தான் வர வேண்டும், அந்த மண்ணினுடைய கடலில் இருந்தான் வர வேண்டும், அந்த மண்ணினுடைய வானில் இருந்தான் வர வேண்டும். ஆனால் அந்த மண்ணினுடைய நிலம், கடல், வானம் எல்லாம் இன்று தர வழியாகவும் கடல் வழியாகவும் வான் வழியாகவும் பிற நாடுகளுடன் இணைக்கப்படுகின்ற அந்த அவலமான வாழ்க்கை தோன்றி இருக்கின்றது. இலங்கை என்கின்ற ஒரு வரலாற்று பூர்வமாக இருந்து வந்த ஒரு தீவினுடைய மக்களுடைய அடையாளமே இல்லாமல் போகக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு உலக மாற்றங்கள் இலங்கையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை அனைவரும் அறிவோம். ஆகவே நேற்று நடந்து என்பதை விடுத்து நீங்கள் பிரிவினைவாதம் என்பதை கைவிடுங்கள், பயங்கரவாதம் என்பதை கைவிடுங்கள். நீங்கள் போராடிய பொழுது எவ்விதமாக நீங்கள் உங்களுடைய மக்களுக்காக போராடினீர்களோ அதே வகையில் தான் தமிழர்களும் தங்களுடைய மக்களுக்காக போராடினார்கள். நீங்கள் அதைத்தான் சிலர் கூறினார்கள். என்னவென்றால் மாஸ்டர், போராடிய வழி அவர்களுக்கு தெரியும், எனவே தமிழர்கள் போராடியது என்ன காரணம் என்றதையும் அவர் நிச்சயமாக புரிந்திருக்க வேண்டும். ஆனால் அப்பொழுது அந்த நிலைமையை வெளிப்படுத்தாமல் பேச்சுவார்த்தை நடந்த பொழுது முழு எதிர்ப்பையும் தெரிவித்தது. இப்பொழுது சந்தர்ப்பம் வந்த பொழுது இப்படி கூறுகிறார் என்று சிலர் கூறுகிறார்கள். அதில் உண்மை இருக்கிறது. என்ன சொன்னால், அந்த போராடிய ரோஹண விஜயவீர போராட்டத்தை நடத்தின பொழுது இவர் சிறு குழந்தையாக கூட இல்லை. காரணத்தினால் உங்களுடைய போராட்ட வரலாறு என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றீர்கள், அது பிழை இல்லை. நீங்கள் வளர்ந்து வருகின்ற பொழுது சிங்கள பௌத்த பேரினவாதம் பெருவளர்ச்சி பெற்று அந்த பின்னணியிலே ஏதோ தமிழர்கள் என்று சொன்னால் சிங்களவர்கள்
நிர்ணயிப்பதற்கான ஒரு சக்தி என்ற அளவில் அந்த கருத்து மக்களிடையே பரப்பப்பட்டிருந்த ஒரு சூழலில் தான் நீங்கள் வந்து இளையவராக வந்து புதிய, அதாவது நிருபா சுப்பிரமணியமும் மீரா ஸ்ரீனிவாசனும் ஹிந்து பத்திரிகையினுடைய நீண்டகால கொழும்பு தொடர்பாளர்கள் இப்பொழுது இருப்பவர் இருவரும் இணைந்து டிகோடிங் பிரசிடென்சியல் எலெக்ஷன் என்கின்ற ஒரு கலந்துரையாடலை அமித் பரூட் என்கின்ற தெற்காசிய பகுதிக்கு பொறுப்பாக இருக்கின்ற சேர்ந்து நடத்தினார்கள். அதிலே மீரா அதில் நிருபா சுப்பிரமணியம் தேசிய தலைவர் அவர்களை கூட பேட்டி கண்ட அனுபவம் உள்ளவர். அவர் மிக தெளிவாக சொன்னார், அதாவது தமிழ் மக்களுக்கு நீங்கள் வேலை வாய்ப்புகளையோ அல்லது வந்து வேறு எந்த வளர்ச்சிகளையோ கொடுத்து அவர்கள் தங்களுடைய சொந்த மண்ணை தாங்கள் ஆட்சிப்படுத்தி வாழ வேண்டும் என்ற அந்த தன்மையை உங்களால் மாற்ற முடியாது. அது அவர் கூறிய விடயம். நாங்கள் இந்திய சார்பாகத்தான், நாங்கள் இந்திய பத்திரிகைகளை கடமையாற்றுவர்கள், இந்திய சார்பாகத்தான் நாங்கள் பல கருத்துக்களை கூற வேண்டியவர்களாக இருந்தாலும் நாங்கள் தமிழ் மக்களுடைய நிலையை பற்றியும் பேசுவதாக இருந்தால் தமிழ் மக்களுடைய நிலையில் அவர்கள் தங்களுடைய அந்த வரலாற்று பாரம்பரியத்தில் அவர்களுக்கு இருந்த அந்த மிகப்பெரிய இறைமை நிலை இன்று வடக்கு கிழக்கின்ற அந்த பிரதேசத்துக்குள் ஒதுக்கப்பட்டு அவர்கள் மூளைக்குள் வாழ்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்ற சூழலில் அந்த பகுதியில் தங்களுக்கான தன்னாட்சியை அவர்கள் மேற்கொள்வதை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் சரியான தீர்வு வரும் என்று சொன்னார். அதே மாதிரியாக வந்து இந்த ஜேவிபி என்பது பழைய ஜேவிபி அல்ல, அது வந்து சிங்கள பௌத்த பேரினவாத ஊற்றாக மாறி இருக்கின்ற ஜேவிபி என்கின்ற அந்த வரலாற்று பரிணாமங்களையும் சுட்டிக்காட்டினார். ஆகவே உங்கள் பக்கத்திலும் தவறு இருக்கின்றது, அந்த தவறையும் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கும் வீரவன்ச வாய் திறந்தார் என்றால் அது வந்து இலங்கையில் இருக்கின்ற தமிழர்களை கொல்ல வேண்டும் என்ற வகையில் தான் வருகின்றது. பிக்குகள் எப்படியாக பேசுவார்களோ அதை சித்தாந்த மொழியில் பேசுகின்ற ஆற்றல் உள்ளவராகத்தான் விமல் வீரவன்ச இருக்கின்றார். அவை மட்டுமில்ல, டில்வின் சில்வா 1983 இந்த இனப்படுகொலை நடந்த பொழுது அங்கே நிர்வாணமாக இருந்த ஒரு தமிழரை பார்த்து சிரித்துக் கொண்ட காட்சிகளும் கூட சமூக வலைத்தளங்களில் பரவலாக பரவப்பட்டது. நீங்கள் கூறுவது போல் கடந்த கால சம்பவங்களை அவர்கள் புரிந்திருக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், இதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு அந்த புரிதல் இருந்தாலும் உங்களுக்கு மேல் இருந்த அதிகார கட்டமைப்பு காரணமாக அதை வெளிப்படுத்த முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது உங்களுக்கு அதிகாரம் தரப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் ஈழத்தமிழர்களை மட்டுமல்ல, நீங்கள் இப்பொழுது மார்க்சையும் லெனினையும் மாசேதுங்கையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கின்றது. இல்லைன்னு சொன்னால் தெற்காசியாவிலே இனி எந்த ஒரு நாட்டிலும் இடதுசாரித்தன்மையான கட்சிகள் வந்து தோன்ற முடியாத நிலையும் தோற்றம் பெறும். ஆனபடியால் இன்றைய உலகிலே வந்து இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு உலக பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது. நீங்கள் எந்த சித்தாந்தத்தை நீங்கள் உங்களுடைய மக்களுக்கான அடிமட்ட மக்களுக்கான வாழ்வாக கருதுகின்றீர்களோ அந்த சித்தாந்தம் என்ன சொல்கின்றதோ அதை சொல்லுங்கள், அதை செய்யுங்கள். ஆனால் உன்னிய இடதுசாரி தலைவர்களும் பிரித்தானியாவுக்கு எதிரான விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருந்த காலத்திலே கொல்விநாடி சில்வாக இருந்தாலும் சரி, அல்லது என்எம் பிரேராவாக இருந்தாலும் சரி, விக்ரமசிங்காவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த நேரத்திலே சொலமன் டயஸ் பண்டாரநாயக்கா இடதுசாரி கருத்துக்களை பேசின நிலையில் என்றாலும் சரி, அந்த காலத்தில் வந்து எல்லோருமே நீங்கள் வந்து தமிழர்கள் இறமை உள்ள மக்கள், தன்னாட்சி உள்ள மக்கள், அவர்களுக்கு ஆன யாப்பாணி ரட்டசபாவை, கண்டி ரட்டசபாவை, காலி ரட்டசபாவை வரும் என்று பேசியவர்கள் தான். யாழ்ப்பாணத்துக்கான ஆட்சி சபை, கண்டிக்கான ஆட்சி சபை, காலிக்கான ஆட்சி சபை வரவும் பேசியவர்கள் தான். ஆனால் பிறகு என்ன செய்தார்கள்? அதே இடதுசாரிகள் வந்து ஸ்ரீமா பண்டாரநாயக்காவுடன் கூட்டாட்சியில் இருக்கின்ற பொழுதுதான் இந்த தமிழர்களுடைய தாயக தேசிய தன்னாட்சி உரிமைகளை அளிக்கின்ற 1972ஆம் ஆண்டு சிங்கள பௌத்த குடியரசை வந்து நிறைவேற்றினார்கள். ஆகவே இந்த இலங்கையினுடைய இடதுசாரித்துவம் சிங்கள மக்களுக்கு கூட வலுவிழந்து இன்றைக்கு அவர்கள் பலர் வந்து சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் தான் காரணம். என்ற நீங்கள் சிங்கள மக்களுக்கு முன்னாலும் கூட ஒரு அடிமட்ட மக்களுக்காக போராடுகின்ற செயற்பாட்டை வெளிப்படுத்த மாட்டீர்கள் என்ற ஒரு தன்மையை வெளிப்படுத்தினீர்கள். அதன் காரணமாக தான் இன்று சிங்கள மக்களுக்கு மத்தியில் கூட நீங்கள் இன்றும் கூட நிலை கொள்வதற்கு தடுமாறிக்கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் உங்களுடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் சொல்லொன்று செயலொன்று என்ற நிலையை வாழ்ந்தார்கள். அந்த வரலாற்றை மாற்றுகிற பொறுப்பும் உங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் அதை செய்வதற்கான அந்த உள்ள உறுதியும் உயிர் அர்ப்பணிப்பு உங்களுக்கு இருக்கின்றதா என்பதைத்தான் இந்த காலம் உலகத்துக்கு வெளிப்படுத்த போகின்றது. சிறப்பு மாஸ்டர், நன்றி. நாங்கள் தொடர்ந்து உரையாடலாம். நேரமும்
போதாது. அரசு அவர்கள் உங்களிடம் வருகின்ற சமத்துவமான ஒரு இலங்கையை உருவாக்குவேன் என்று அனுரகுமார திசாநாயக்கா கூறும் பொழுது உங்களுக்கு தெரியும், காலனித்துவ காலத்துக்கு பின்னர் அங்கே 2 தேசங்களாக இருந்தது. உண்மையான தமிழ் மக்கள் விரும்பும் இலங்கை தீவில் சிங்கள மக்கள் விரும்பும் சமத்துவமான ஒரு இலங்கையை உருவாக்குவது என்று சொன்னால் தமிழ் மக்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பது, குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் இருப்பது போல் அல்லது சுவிட்சர்லாந்தில் இருப்பது போல் அந்த அதிகாரத்தை பாதித்த ஒரு பெடரலாக கொடுப்பது எவ்வளவு முக்கியம். அதனூடாகத்தான் இந்த இலங்கை இனப்பிரச்சனைக்கான தீர்வை இவர் கொண்டு வரலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால், அதாவது தமிழ் மக்கள் எப்போதும் போரை விரும்பியதும் இல்லை. அந்த இலங்கைக்குள் சமாதானமாக தங்கள் அதிகாரத்துடன் வாழத்தான் விரும்பியவர்கள். இப்ப பல நாடுகளில் பெடரல் சிஸ்டம் இருக்கின்றது. அமெரிக்காவில் கூட எத்தனையோ மாநிலங்கள் அவ்வாறு தான் வாழ்கின்றன. சில மாநிலங்களில் சட்டங்கள் கூட வேறுபட்டவை. இப்போ நீங்கள் ஒரு மெடிக்கல் டிவைஸை ரெஜிஸ்டர் பண்ணணும் என்று சொன்னால் ஒரு மாநிலத்தில் இன்னொரு ரெகுலேஷன் இருக்கும், இன்னொரு மாநிலத்தில் இன்னொரு ரெகுலேஷன் இருக்கும். என்றால் அவர்கள் தங்கள் மாநிலத்துக்கு அந்த ரெகுலேஷனை கொண்டு வருவதற்குரிய அதிகாரம் கூட அவர்களிடம் இருக்குது. இதைத்தான் தேசிய தலைவரும் ஒன்றை கூறினார், ஜேஆர் ஒரு உண்மையான சிங்கள பௌத்தனாக இருந்தால் நான் ஆயுதம் தூக்க வேண்டி வந்திருக்காது. அதுதான் இந்த உண்மை. அப்ப அதேதான் இப்ப அனுராவுக்கும் அப்ளை பண்ணுகிறோம். நீ ஒரு உண்மையான சிங்கள பௌத்தனாக இருந்தால் இந்த இலங்கை தீவு அமைதியாக இருக்கும். நான் கொழும்பில் இருந்த காலத்தில் ஒரு சிங்கள வீட்டின் ஒரு ரூமில் தான் தங்கியிருந்தேன். அப்போது இந்த பௌர்ணமி நாட்களில் அவர்கள் வீடுகளை சுத்தம் செய்ய மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் சிலந்தி வலைகள், பூச்சிகள் இறந்து விடும். அதை துடைப்பு செய்யும் போது அந்த பூச்சிகள், சிலந்திகள் இறந்து விடும் என்று அது பௌத்தம் அதை போதித்திருக்கிறதா. ஆனால் அந்த படுகொலையை மேற்கொள்ளும் போது இந்த பௌத்தம் எங்கு போனதென்றதுதான். அப்ப மக்கள் எவ்வாறு இருக்கிறார்கள், அரசியல்வாதிகள் எவ்வாறு இருக்கிறார்கள், எவ்வாறு அது மாற்றப்பட்டிருக்கிறது. இப்ப எனக்கு பலருக்கு பல்வேறு மதங்கள்ல நம்பிக்கை இருக்கும். எனக்கு உண்மையில் என்ற பர்சனலா எனக்கு புத்தரை பிடிக்காது. அப்ப நான் ஒரு தடவை போகும்போது அம்மா கேட்டா தலதாமலை குடிக்கணும் போய் காட்டும் போது அப்ப நான் எனக்கு பிடிக்காதம்மா, நான் உங்களுக்காக வாரேன். ஒரு மனிதனை பிடிக்க வேண்டும், ஒருத்தனை இப்ப என் அம்மாவை ஒருத்தனுக்கு பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் நல்லவனாயிருக்கும் போதுதான் என்ற தாயை ஒருவன் மதிப்பான். எப்படி வளர்த்திருக்கிறார் அவரை ஒருக்கா பார்க்க வேண்டும். ஒரு மதத்தை பின்பற்றுகின்ற நீ ஒரு இனவாதியாகவும் கொடுங்கோலனாகவும் படுகொலையாளியாகவும் இருக்கும் போது உண்ட மதத்தை பார்க்கவே எனக்கு பயமாக இருக்கும். என்றால் உனக்கு அப்படித்தான் அது போதித்திருக்கிறது என்றுதான் நாங்கள் யோசிப்போம். அப்படி ஒரு பிறந்தி உண்மையில் அந்த மதம் அமைதியானதாக இருக்கும், புனிதமானதாக இருக்கும். ஆனால் நீ நடந்து கொள்ற விதத்தை வைத்துத்தான் இந்த மதத்தை மற்றவர் பார்ப்பார்கள். அதான் இந்த முக்கியம். அதை அனுரா மாற்றுவாரா என்பதுதான் இப்ப முக்கியம். இப்ப அதை முதலில் மாற்றுங்கள். எங்களிடம் மாறுவதற்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் நாங்கள் உங்களால் அடிக்கப்பட்டவர்கள், இன அழிப்பு செய்யப்பட்டவர்கள். இப்ப நீங்கள் ஒன்றை சொல்லுகிறார்கள், இனவாதத்தை பேசுகிற அவர்கள் பேசவில்லை. இன அழிப்பையே செய்து முடித்தவர்கள் நீங்கள். இப்ப காசாவில இந்த 7ஆம் தேதியுடன் ஒரு வருடம் முடிய போற எத்தனை ஆயிரம் பேர் செத்தார்கள்? 41,000 பேர். 2 மாதத்தில் முள்ளிவாய்க்காலில் எத்தனை ஆயிரம் பேர் செத்தார்கள்? இவர் முள்ளிவாய்க்காலில் எத்தனை ஆயிரம் பேர் சாகும் போது இவர் சந்திர மண்டலத்திலிருந்து குதிச்சாரா? இப்பதான் குதிச்சவர் என்ற மாதிரி. இது அனுராண்ட வீடு, ஒரு பழைய எளிமையான வீடு, பெரிய ஆர்ப்பாட்டம். எங்களே தேசிய தலைவற்ற வீடும் அப்படித்தான். நீங்க பாருங்கள், அந்த மனிதரை பாருங்கள். சரி, அனுராவுக்காவது ஒரு கார் இருக்குது, உண்ட பலவனுக்கு ஒரு கார் இருந்ததா? சரி, ஒரு அங்குல நிலம் இருந்ததா? அப்ப இந்த ஒரு போராட்டத்துக்கு வாழ்ந்த இனம் அதை எல்லாம் மறந்து விட்டு தேசிய தலைவர் என்ன கூறுறார்? வரலாறு உண்ட வழிகாட்டி. நீ உண்ட வரலாறையும் பார், எதிரியின் வரலாறையும் பார். இப்ப அனுராகுமார திசாநாயக்கா இனி மாறலாம், அது வேறு விடயம். ஆனால் அவர் கடந்து வந்த வரலாறு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் பாருங்கள். வடக்கு கிழக்கை பிரித்தார்கள், பால்சோறு பொங்கி கொண்டாடினார்கள். 2009 ஆண்டு மஹிந்த அரசில் பங்கெடுத்தார்கள், இன அழிப்புக்கு துணை போனார்கள்.
நோர்வேயின் தீர்வு திட்டத்துக்கு எதிராக நின்றார்கள், இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு எதிராக இருந்தார்கள். இந்திய ராணுவம் தமிழர்களுக்கு நன்மை செய்துவிடக் கூடாது என்பதற்காக இந்திய ராணுவத்தை வெளியேற்றுவதற்காக 60,000 பேர் உயிரிழந்தார்கள். ஏவிபி ஏன் அன்று 60,000 பேரை இழந்தது? இந்திய ராணுவத்தை வெளியேற்றுவதற்காக. இப்போது அவர் வந்த போதும் முதல் செய்த வேலை பிஎஃப்எஸ் குளோபல் என்ற இந்தியாவின் நுழைவு அனுமதி செய்கின்ற துபாயை தளமாக கொண்ட நிறுவனத்தை அகற்றிவிட்டார். முதலாவது வேலையை அதான் அகற்றிவிட்டார் என்றார். பிரச்சனை மெல்ல மெல்ல இனித்தான் விரிவடைய போகிறது. இப்போது நாங்கள் ஒரு பக்கத்தை தான் பார்க்கின்றோம். அடுத்தது இந்த அரசாங்கம் இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ்ல சபை பண்ண வேண்டும். உண்மையில் இப்ப அனுரா இதை சபை பண்ண வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவை பொறுத்தவரையிலும் உண்டு. தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் இணைந்து விடக்கூடாது என்பதில் இந்தியா தீவிரமாக இருக்கின்றது. அது இந்தியா அதனை செய்கின்றது. அதனையும் தாண்டி இவர் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கின்றது. நான் இதனை கூறுகிறேன். அவர் உண்மையை நல்லது செய்யறதா செய்யட்டும், பிரச்சனை இல்லை. அவர் நல்லது செய்யலாம். ஆனா இதையும் தாண்டி பல பணிகள் இருக்கின்றது. இப்போது செப்டம்பர் மாதத்தில் 2 நிகழ்வுகள். ஒன்று தியாக தீபம் திலீபன் அண்ணாவின் நிகழ்வு. அது வடக்கில். தெற்கில் பண்டாரநாயக்க நினைவை கொண்டாடுகிறார். ஒரு இன அழிப்பாளர் இங்கு ஒரு போராளி அதாவது இந்த உலகத்துக்கே ஜனநாயகத்தை போதித்தது காந்தி என்று கூறுவார்கள். நான் இப்போது எனக்கு திலீபன் பிற்பாடு நான் காந்தியை கூட மதிப்பதில்லை. ஏனென்று சொன்னால் அதெல்லாம் எங்களுக்கு ஒரு சின்னம். முதலில் எந்த வரலாறு தான் எனக்கு முக்கியமானது. அதன் பிற்பாடு உங்கள் வரலாறு ஓகே, அது பிரச்சனை இல்லை. அதை நாங்கள் புத்தகத்தில் படித்துக் கொள்வோம். என்ன சொன்னால் அது பக்கத்து நாடு, நட்பு நாடா இருக்கலாம், அது வேறு விடயம். இந்த இரண்டும் நடைபெறுகிறது. ஒருத்தர் தான் இந்த இலங்கை தீவில் அழிவுக்கு வழிவகுத்தவர். இன்னொருவர் அந்த இலங்கை தீவில் ஒரு இனம் தப்பி பிழைப்பதற்காக தன்னை உயிரை கொடுத்தது. வரலாற்றை அறிந்து மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு என்றால், அப்படி என்றால் தான் அங்கே ஒரு சுவிட்சம் அடையக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்தலாம். மாஸ்டர், உங்களிடம் வருகின்றேன் மிகவும் சுருக்கமாக. அதாவது இப்ப மார்க்சிச கொள்கை கொண்ட, இடதுசாரி கொள்கை கொண்ட அனுரகுமார திசாநாயக்க அவருடைய கட்சி சற்று முன்னதாக கூறினீர்கள் அதிகாரம் தரப்பட்டிருக்கிறது. அதிகாரம் தரப்பட்டிருக்கின்ற நேரத்தில் என்னென்ன விடயங்களை செயல்படுத்தி காட்டினால், நல்லெண்ண சமிக்கைகளை வெளிப்படுத்தினால், தமிழர்களை பொறுத்த மட்டும் மாஸ்டர் யாராவது ஒருவர் வந்துவிட மாட்டாரா, மாற்றத்தை ஏற்படுத்தி விட மாட்டாரா? யாராவது ஒரு சிறிய புதுசாக ஒரு விடயத்தை சொன்னவுடன் உடனடியாக போய் பின்னால் போகிறார்கள் என்றால் அந்த மாற்றத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள். அவர்களை நாங்கள் குறை கூற முடியாத இந்த நேரத்தில் என்னென்ன விடயங்களை அனுரகுமார திசாநாயக்க அவருடைய கட்சிகள் செயல்படுத்தி காட்டினால் மக்கள் அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கலாம் என்று நீங்கள்? நல்ல ஒரு கேள்வி. அதற்கான பதில்களை அரசு கூட இப்பொழுது தன்னுடைய விளக்கத்தின் பொழுது அவருடைய பேச்சிலே வெளிப்படுத்தினர். முதலாவதாக அனுரகுமார திசாநாயக்க இலங்கை தீவினுடைய வரலாற்றை உண்மை வரலாறாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது இலங்கை தீவிலே வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்பதும், தமிழர்கள் வழியாகவே பௌத்தம் வந்தது, தமிழ் பௌத்தம் என்று அழைக்கப்பட்டதை தவிர சிங்கள பௌத்தம் என்று வரலாற்றில் அழைக்கப்படவில்லை. ஆன காரணத்தினால் தான் எங்களுடைய பகுதிகளில் பௌத்த தொல்லியல் அடையாளங்கள் இருக்கின்றன. அந்த பௌத்த தொல்லியல் அடையாளங்கள் இருப்பதற்கு காரணம் தமிழர்கள் தான் சமூக விடுதலைக்காக இந்த பௌத்த மதத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பின்னணியில் செயல்பட்டார்கள் என்பது வரலாறு. இதை சிங்கள வரலாற்று ஆசிரியர்களும் கூறியிருக்கின்றார்கள், தமிழ் வரலாற்று ஆசிரியர்களும் கூறியிருக்கின்றார்கள். அதாவது நீங்கள் முதலிலே இலங்கையில் இந்த மத ரீதியாக, மொழி ரீதியாக, இன ரீதியாக சிங்கள பௌத்த பேரினவாதிகள் சிந்தித்து, ஜிஆர் ஜெயவர்தன ஒரு வசனம் சொன்னார். இப்பொழுது அரசு ஜிஆர் பற்றி கூறிய பொழுது அந்த ஞாபகம் வந்தது. அவர் என்ன சொன்னார் என்றால், இந்த அரசியலமைப்பால், அதாவது 1978ஆம் ஆண்டு நிறைவேற்று அதிகாரமுள்ள அரசியலமைப்பு, இந்த நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதி அரசியலமைப்பால் ஆணை பெண்ணாக்க முடியாது, பெண்ணை ஆணாக்க முடியாது, மற்ற எல்லாவற்றையும் செய்வேன் என்று. அப்படியானால் ஒரு படு சர்வாதிகாரத்தனமான ஒரு அரசியலமைப்பை கொண்டு வந்தேன் என்று அவர் வெளிப்படையாகவே கூறினார். அந்த நிறைவேற்று அதிகாரம் உள்ள அரசியல் அமைப்பு கூட ஜெயலலிதா வீசினால் தான் திட்டமிடப்பட்டது என்று எல்லோருக்கும் தெரியும். ஆகவே இந்த நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதி அமைப்பு முறையை கொண்டு வந்ததற்கான ஒரு மூல காரணம் என்னவென்றால், பாராளுமன்றத்தில் சட்டவாக்க அதிகாரம் தமிழர்களுக்கு இல்லாமல் பெருந்தொகையான சிங்கள பிரதிநிதிகள் உள்ளடக்கப்பட்ட பாராளுமன்றமாக மாறிவிட்டது. ஆகவே பாராளுமன்றத்தை
நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரு பொதுநிலையில் இருக்கின்ற ஒரு தலைமை தேவை. அதுவே மற்றைய இனங்களுக்கான பாதுகாப்பாக அமையும் என்ற பின்னணியில் தான் ஜெரட் நிம்பிள்சன் இந்த கருத்தினை முன்வைத்து ஒரு நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதி ஆட்சி முறை வருவதற்கான யாப்பினை வகுத்து கொடுத்தார் என்கின்ற ஒரு கருத்து இருக்கின்றது. அந்த உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். அதாவது எந்த ஒரு அரசனுடைய அரசு தலைவராக இருந்தாலும் அந்த அரசு தலைவர் அந்த நாட்டிலே இருக்கின்ற எல்லா மக்களையும் ஒரே மக்களாக, அந்த நாட்டினுடைய மக்களாக கருதுகின்ற அந்த மனநிலையை நீங்கள் அமைத்துக் கொண்டால்தான், அதற்காக நீங்கள் உயிரையும் கொடுத்து போராடுவதற்கு, உயிரையும் கொடுத்து செயல்படுவதற்கான துணியை பெற்றீங்கள்ன்றா தான் மிகுதி பிரச்சனை எல்லாம் தீரும். ஒரு சின்ன விஷயத்தை தான் ஆசிரியர்களுக்கு சொன்னோம், வேறு எதையுமே செய்ய வேண்டாம். இந்த இலங்கையில் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இந்த நாடு அவரவர்களுடைய வரலாற்று தாயகமாக இருக்கின்றது. இந்த வரலாற்று தாயகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வர்த்தக ரீதியாக குடிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்களதும், தொழில் ரீதியாக கொண்டு வரப்பட்டு தொழில் ரீதியாக குடிவர பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மலைய தமிழர்களதும் அரசியல் உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக இருக்கின்றோம். இந்த உணர்வுடன் நீங்கள் செயல்பட தொடங்கினீர்களா இருந்தால் நீதி பிரச்சனை எல்லாம் பெறும். அதை விட்டுவிட்டு சிங்கள நாடு, சிங்கள இனத்துக்கான நாடு, பௌத்த ஆகமத்திலே அப்படி இல்லை. பௌத்தாவே தமிழர் எழுதப்பட்டது என்பதும் அது பின்னர் நாகப்பட்டினத்தில் வைத்து கிழித்தெளியப்பட்டு புத்தகத்தில் எழுதப்பட்டது என்பதும் இப்பொழுது வரலாற்று ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிற உண்மைகள். அவை நீங்க பௌத்தர்களுடைய அரசு கூறினர் தலதா மாளிகையை பார்க்கின்ற பொழுது அந்த தலதா மாளிகையை கட்டுவதற்கு உள்ளளவிலே மக்களுடைய வரிப்பணத்தை கொடுத்து உதவி செய்த கடைசி சிங்கள மன்னர்கள் முழு பேரும் தமிழர்களால் தான் பௌத்த மகா சங்கமே நிறுவப்பட்டது. பௌத்த மகா சங்கத்துக்கு இலங்கையினுடைய அரசியலில் மேலாதிக்கமாக செயல்படுத்தக்கூடிய அந்த பலத்தை கொடுத்தவர்களே தமிழர்கள். இந்த வரலாற்று உண்மையில புரிந்து கொள்ளுங்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் நீங்கள் மாறிய காரணத்தினால்தான் எந்த பௌத்த பிக்குகளை கண்ட பொழுது நாங்கள் சின்ன வயதில் இருக்கின்ற பொழுது எழுந்து நின்று மரியாதை செய்தமோ அதே பௌத்த பிக்குகளை என்று எங்களுடைய இனத்தை அளிக்கின்ற ஒரு ஆள் வடிவமாக பார்க்கின்ற நிலையை அவர்கள் தோல்வி வைத்திருக்கின்றார்கள். இது பௌத்த சங்கத்தில் இருக்கின்ற பல இளம் பிக்களுக்கு கூட தெரியும். ஆகவே நீங்கள் இன்று எதுவுமே பெரிதாக சிந்திக்காமல் நாட்டினுடைய உண்மை நிலையை, இலங்கையில் தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இந்த நாடு வரலாற்று தாயகம், அந்த அடிப்படையிலே அவர்கள் 2 பேருமே சமத்துவமான இறமை உள்ளவர்கள். அந்த இறமையின் அடிப்படையிலே நாங்கள் 2 பேருமே இந்த நாட்டிலே தன்னாட்சி அடிப்படையிலே எங்களுக்கான அரசியல் எதிர்காலத்தை நாங்கள் பேசி உருவாக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதை நீங்கள் செய்வீர்களா இருந்தால் சிங்களவர்கள் தமிழர்களைப் போலவே அந்த நாட்டினுடைய குடிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லிம்கள், மலைய மக்களுடைய அனைத்து அரசியல் உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் உள்ளவர்களாக இந்த எண்ணத்தை நீங்கள் முன்னெடுப்பீர்களா இருந்தால் எல்லா இளையவர்களும் உங்கள் பின் நிற்பார்கள். என்ற இன்றைய உலகம் உலகம் முழுவதிலும் இன்றைக்கு இன, மத, மொழி, நிற, பிரதேச, உள்ளவன் இல்லாதவன், படித்தவன் படியாதவன் தன்மைகள் நான் கடந்து வாழ்கின்ற நிலையில் இன்றைய இளைய சமுதாயம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அத்தகைய நெருக்கடி அங்கே நேற்று ஐக்கிய நாடு சபையிலே இஸ்ரேலுடைய பிரதமர் உரையாற்றினார். அந்த நேரத்தில் எதை பார்த்தோம்? ஐக்கிய நாடு சபையினுடைய உறுப்பு நாடுகளை சேர்ந்த பலரும் அந்த இடத்திலே எழும்பி வெளியே போய்விட்டார்கள். வெறும் ஆசனங்கள் தான் இருந்தன. அதே நேரத்திலே அவரால் கலரிக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு குறிக்கப்பட்ட மக்கள் அங்கிருந்து கொண்டு பேசுகின்ற பொழுது இறுக்கமாக கையை தட்டி தட்டி விசிலடித்தார்கள். இந்த நிலையை உங்களுக்கு உருவாக்காதீர்கள். உங்களுடைய கட்சியில் மக்கள் இருக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் உணர்ந்து நடவுங்கள். இல்லையே நேற்றைக்கு இஸ்ரேலிய பிரதமருக்கு உலக நாடுகள் என்ன அவமரியாதையை ஏற்படுத்தியதோ அதே அவமரியாதையை நீங்கள் இலங்கையினுடைய அரசு தலைவராக இருக்கும் பொழுதும் பெற்றுக்கொள்ளாதீர்கள் என்ற எச்சரிக்கையை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றோம். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் என்று மிக அபாயகரமான நிலையில் உலகத்திலே ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த புதிய உலக அரசியல் முறை மாறிக்கொண்டிருக்கின்றது. இதுக்குள்ளே நாங்கள் எங்களுடைய உண்மையான தன்மையை ஏற்றுக்கொண்டு, உங்களுக்கு தெரியும் தேசிய தலைவர்களுடைய முக்கியத்துவம், இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு போராளியாக இருக்க முடியாது. நீங்கள் ஒரு போராட்ட தன்மையை சிந்திக்க கூட முடியாது. ஏனென்றால் எப்பொழுதுமே எந்த நேரத்திலுமே விடுதலை புலிகள் இந்த ரோஹண விஜயவீரா
இதனுடைய பின்னணியில் வந்த போராளிகளை அவர்களுக்கு அந்த மக்களுக்கான போராட்டத்தை நடத்தினார்கள் என்ற உண்மையைத்தான் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு இடத்திலும் எந்த இடத்திலாவது சரி உங்களுடைய போராளி தலைமைகளை தமிழ் தலைமைகள் குறை சொன்ன ஒரு சொல்ல சொல்லுங்களா? சுமந்திரன் போன்ற கொழும்பிலே தங்கியிருந்த கொழும்பு வாழ் அதான் ஏற்கனவே சொன்ன படித்துறை என்னாயித்து கும்பலுக்கு தெரியாமல் இருக்கும், அது அவர்களுக்கு பயமாகவும் இருக்கும், அச்சத்தை உங்களை கூட அச்சமா தான் பார்ப்பார்கள், பயப்படுத்துவார்கள். நீங்கள் எப்பொழுது நவம்பர் 15 காலம்பல வந்து உங்களை வெளியே போல சிந்தனை செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான நேரத்தில் இந்த குறிக்கப்பட்ட இந்த 1-2 மாதத்துக்குள் நீங்கள் நம்பிக்கை தருகின்ற பல விடயங்களை வெளிப்படுத்தினீர்கள் என்றால் தான் நீங்கள் உலக வேளாண்மைகளையும் பிராந்திய மேலாண்மைகளையும் இந்த உங்களுக்குள்ள இருக்கின்ற சிங்கள தலைமைகளுடைய முதலாளித்துவ மேலாண்மைகளையும் தமிழ் தலைமைகளுடைய முதலாளித்துவ மேலாண்மைகளையும் வென்றிருக்க முடியும் என்பது என்ற இடத்தில் தெளிவாக கூறுகின்றோம். ஆனால் அருள் கூறியது போல உங்களுடைய வரலாறு அதன் மேல் அச்சத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்துகின்ற காரணத்தினால் தான் நீங்கள் வாயினால் பல விடயங்களை கூறினாலும் வடக்கு கிழக்கில் உங்களுக்கு போதிய வாக்கு கிடைக்கவில்லை என்பதையும் கவனத்தில் கொண்டு அது நீங்கள் மேலும் தெளிவுபெற வேண்டிய திருந்தி நடக்க வேண்டிய ஒரு சிவப்பு விளக்காக இருக்கின்றது என்பதையும் உங்களுக்கு கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். பௌத்தம் இனவாதத்தை பரப்பிய என்ற விடயங்களை நீங்கள் இருவருமே சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். நாங்கள் உண்மையை பேசும் பொழுது அதன் அடிக்கடி இங்கே நாங்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டு உண்மையை நாங்கள் பேசும் பொழுதுதான் அது தெளிவு வரும். அதனூடாக உண்மையை கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது என்றால் நாங்கள் ஈரசோழியம் தமிழிலே பிறந்ததுக்கு பிறகுதான் சிங்கள இலக்கணம் கட்டமைக்கப்பட்டது. அதுக்கு பிறகுதான் சிங்களம் ஒரு நவீன மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதையும் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். நன்றி மாஸ்டர். நான் பொது தேர்தலுக்கான வழிமுறைகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்ற விடயங்களை கூட நான் பார்ப்பது அது ஒரு நிமிடத்தில் முடிகின்றது. சுமந்திரனையும் தமிழரசு கட்சியை முற்றுமுழுதாக வெளியே தள்ளிவிடுங்கள், மிகுதி எல்லாம் சரியாக வரும். அரசவர்கள் நீங்கள் சொல்கவா? இல்லை, நான் அந்த பௌத்தம் தொடர்பாக இரண்டால் மாஸ்டர் அறிவு என்பது ஒரு கடல் போன்றது. அதை நீங்கள் வெளியில் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒன்றை சொன்னால் அந்த வரலாறு வெளியில் வரும். அப்ப அந்த பௌத்தத்தை பற்றி நான் கூறியது இப்போது எனக்கே தெரியாத பலருக்கு தெரியாத புதிய தகவல்கள் வெளியில் வந்தது. இது ஒரு ஆவணம். உண்மையில் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஆவணம். இதெல்லாம் நாங்கள் தெரியாமல் இருக்கிறோம். இப்ப சண்டிலிப்பாயில் அல்லது கட்டுரையில் இந்த பௌத்தத்துக்குரிய சின்னங்கள் இருப்பதாக எல்லாம் கூறுகிறார்கள். அதை இப்போ எங்களுக்கு ஒரு அறிவற்ற தன்மையில் நாங்கள் இருப்போமாக இருந்தால் அது சிங்கள பௌத்தமாக மாறிவிடும். அதை தமிழ் பௌத்தமாக நாங்கள் கைப்பற்றுவோமாக இருந்தால் அது எங்கள் பிரதேசமாக இருக்கும். அதை சிங்கள பௌத்தமாக அவர் மாற்றுவானாக இருந்தால் அது சிங்களவர் இருந்த இடமாக மாற்றப்படும். பாருங்கள், இது அந்த நிலப்பரப்பு எந்த இனத்துக்கு போகிறது என்பதை தீர்மானிப்பதில் அந்த புத்தர் தான் இருக்கிறார். அப்ப இதைத்தான் நான் கூற ஒரு சமயத்தை வைத்து ஒரு மதத்தை வைத்து எவ்வளவு ஒரு இரு இனங்களுக்கு இடையிலான ஒரு போரையும் எவ்வளவு இரத்த கிளறியையும் எவ்வளவு உயிரிழப்புகளையும் எவ்வளவு பாதிப்புகளும் வந்திருக்கிறது என்பதுதான் இந்த நாங்கள் இருவரும் விவாதித்ததின்ற ஒரு உள்பொருள். சுருக்கமாக உங்களிடம் ஒரு கேள்வி. சிங்கள மக்கள் மாற்றத்துக்காக போராடின தமிழ் தரப்பை பொறுத்த மட்டும் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 18 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எந்த விதத்திலும் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல் இருந்தார்கள். இப்பொழுது கூறுகிறார்கள் இந்த 18 பேரையும் அகற்றிவிட்டு புதிய ஒரு சந்ததியை மாற்றத்தை முழுமையான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார்கள். நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? சுருக்கமாக கூற வேண்டும். உண்மைதான். இரண்டால் மக்களும் அதை உணர்ந்திருக்கிறார்கள். முழுமையான ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும். பழையவர்கள் தேவையற்றவர்கள். ஏனென்று சொன்னால் இப்ப சிங்கள தேசத்தில மிக பெரும் பழங்கட்சிகளையே தூக்கி எறிந்து விட்டார்கள் என்றதுதான் இந்த அனைத்துலக செய்தித்தாள்களை பார்க்கும் போது எல்லா செய்தித்தாள்களும் ப்ளூம்பர்காக இருக்கலாம், ராய்ட்டர்ஸாக இருக்கலாம், அசோசியேட் பிரஸாக இருக்கலாம், எல்லாம் முதல் கொண்டு வருவது செய்தி என்னன்னு சொன்னால் பழம்பெரும் கட்சிகள் தூக்கி எறியப்பட்டு விட்டன. போகி பண்டிகை மாதிரி தான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று அதை நாங்களும் தமிழ் இனமும் அதனை மேற்கொள்ள வேண்டும். வினைத்திறன் உள்ளவர்கள் வேண்டும். கதிரியை நிரப்புபவர்களும் தங்கள் கல்லாப்பட்டியை நிரப்புபவர்களும் தேவையற்றவர்கள். எங்களுக்கு வினைத்திறன் உள்ளவர்கள் வேண்டும். என்றால் இவர்கள் இலங்கை அரசிடம் வாகனத்துக்காகவோ வீட்டுக்காகவோ சொகுது மாளிகைக்காகவோ கையேந்தும் போது உங்கள் இனத்தை விட்டு விடுகிறார்கள். அதுதான் அந்த பிரச்சனை. அதை விடுத்து ஆனால் நல்லவர்கள் இருக்கிறார்கள். எல்லா இனத்திலும் நல்லவர்களும் இருக்கிறார்கள். இப்ப சிங்கள இனம் தனக்கான புதியவர்கள் இப்போ நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கும் போதுதான் நாமல் ராஜபக்ஷ ஒன்றை கூறியிருக்கிறார். வினைத்திறனுள்ள சிங்கள இளைஞர்களை தேடுகிறாராம் நாடாளுமன்றத்தில் களம் நடக்குவது. இப்போது எல்லோரும் இளைஞர்களை நோக்கி ஓடுகிறார்கள். ஏனென்றால் அந்த ஜேவிபி கொண்டு வந்தது இப்போது மொட்டுவ கட்சியும் இளைஞர்களைத்தான் தேடுகின்றது. இனி ஐக்கிய தேசிய கட்சியும் இளைஞர்களைத்தான் தேடப் போகின்றது. அப்ப இவ்வாறான ஒரு நிலையில் தமிழ் இனமும் அதற்கான
ஒரு மாற்று நடவடிக்கையை எடுப்பதன் ஊடாகத்தான் தற்போது ஒரு இறங்கு நிலையில் இருக்கின்ற என்கிற அரசியல் நிலையை தூக்கி நிறுத்த முடியும். எல்லோரும் இளையவர்களை தேடுகிறார் என்று சொல்லுகிற நேரத்தில் தமிழர் தாயகத்தில் வயது வந்தவர்கள் மேசையில் அடித்து நீங்கள் யார் எங்களுக்கு சொல்வதற்கு, நாங்கள் தான் நாடாளுமன்றத்தில் தேர்தலில் போட்டியிட போடுறோம் என்று கூறுகிறார்கள். இதுதான் தமிழ் தரப்பினுடைய நிலைப்பாடு. அதை விட நாங்கள் சொன்னால் ஒரு இனமே கேட்கும் என்று சொல்லி சர்வாதிகாரத்தை பற்றி பேசுகிறோம், சர்வாதிகாரத்தையே கட்டமைத்து பேசுகிறார்கள். அற்புதம். இங்கே நிகழ்ச்சிக்கு தயாராக இருக்கின்ற நேரத்தில் மன்னித்துக் கொள்ளுங்கள், சற்று தாமதமாக இன்று ஒரு நீண்ட ஒரு இலக்கின் சிந்தனையாக அமைகின்றது. அன்பர்களே, இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சி தெளிவு தந்திருக்கிறது. நான் எதிர்பார்க்கிறேன் உங்களுக்கு இதன் ஊடாக நிறைய தெளிவு தந்திருக்கும் என்று நம்புகிறேன். இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில் இணைந்து கலந்து சிறப்பித்த தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமாட் மாஸ்டர் அவர்களுக்கும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர். நன்றி, வணக்கம் அரசு அவர்கள். நன்றி, வணக்கம்.